ஐயா, இன்னும் ஒரு வாரத்துல நம்ம கோவில்ல சித்திரை திருவிழா ஆரம்பிக்க போகுது. அதுக்கு நீங்க தான் தலைமை ஏற்று முன்ன நின்று இந்த திருவிழாவை நடத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கலசத்துக்கும் உங்க கையால தான் தண்ணி ஊற்றணும். ஒரு வருஷமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே பண்றோம். அப்படியே இந்த வருஷமும் சிறப்பா பண்ணிடலாம். விழா ஏற்பாடெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த முறை கலசத்துக்கு தண்ணி ஊத்த போறது நம்ம ஊரோட நகரமன்ற தலைவி ஜானகி தான். அப்படியே பண்ணிடுவோங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம ஊரோட தலைவியான ஜானகி அம்மாவுக்கு இந்த வருஷம் கோவில் திருவிழாவில் மரியாதையை செலுத்திடுவோம். ஏங்க வேண்டாங்க. பெரியம்மா, எதுக்கு தயங்குறீங்க? இப்போ நீங்க இந்த ஊரோட தலைவி, சரின்னு ஒத்துக்கோங்க. அம்மா ஒத்துக்கோங்கம்மா. எல்லாரும் சொல்றீங்க, அப்புறம் நான் என்ன மறுக்கவா முடியும்? சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. இதோ அம்மாவை சம்மதம் சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் கலசத்துக்கு ஜானகி அம்மா தான் தண்ணி ஊத்துவாங்க. உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? சந்தோஷங்க ஐயா. அம்மா, இப்போ இந்த ஊர் தலைவியானது எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, நாங்க செஞ்ச புண்ணியம் இந்த தொகுதிய பெண்கள் மன்ற தொகுதியா மாத்திட்டாங்களேன்னு பயந்தோம். ஆனா ஐயா உங்களை நிறுத்தி எங்க குறைய தீர்த்துட்டாரு. ரொம்ப நன்றிங்க. நீங்க இந்த ஊர் தலைவியா கிடைச்சதுக்கு நாங்க தான் உங்களுக்கும் ஐயாக்கும் நன்றி சொல்லணும். ஐயா வாங்க வாங்கம்மா. வாங்க போலாம். நாளைக்கு எங்க பெரியம்மா பதவி ஏற்கிறாங்க. அதனால தான் நாங்க கோவிலுக்கும் வந்திருக்கோம், இந்த வேண்டுதலையும் வச்சிருக்கோம். இந்த ஊரே கொண்டாடுற அளவுக்கு ஜானகி அம்மாவோட பதவியேற்பு விழாவை சிறப்பா செஞ்சிடலாம். கண்டிப்பா செஞ்சிடலாமா? ஏன்னா அந்த புவனேஸ்வரியால எத்தனை தடங்கள், எத்தனை பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி தானே அம்மா ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஐயா சவால் விட்ட மாதிரி அவங்க வாங்கினது ஒத்த ஓட்டு கிடையாது, 1000 ஓட்டு அதிகமா வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அதனால இந்த பதவியேற்பு விழாவை நம்ம இந்த ஊர் திருவிழா மாதிரி கொண்டாடணும். ஆமா, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. ஐயா அம்மனுக்கு பூஜை பண்ணிடலாம். பண்ணிடலாம். இந்தாங்க, இது அம்மனுக்காக வேண்டிக்கிட்டு முடிஞ்சு வச்ச காசு. அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணுங்க. வாவ், கிரேட். உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ கண்டிப்பா ஜானகி கதையை முடிச்சிருவ. ஃபங்க்ஷன் எங்க நடக்குது, என்ன டைமிங்னு அண்ணன் சொல்லுவார். நான் எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றது மேடம்? நோ ஹோட்டல் ஸ்டே. நான் உனக்கு கெஸ்ட் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அங்க போய் தங்கிக்கோ. ஆமா, சாப்பாடெல்லாம் எப்படி? எங்க பாஸுக்கு பிஹாரி ஃபுட் தான் பிடிக்கும். இங்க 2-3 ஹோட்டல் தான் இருக்கு, அங்கதான் வாங்கணும். நீங்க எங்க இருந்து வேணாலும் வாங்கிக்கோங்க, அதுக்கெல்லாம் அண்ணன் பே பண்ணிடுவார். பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க. 10 lakhs. ஓகே தான், ஆனா ரொம்ப அதிகமா இருக்கே. நோ மேடம், அதுக்கு கம்மியா பண்ண முடியாது. இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஓகே, எனக்கு ஜானகி கதையை முடிக்கணும். மணி இஸ் நாட் ஏ மேட்டர். அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க அண்ணே. சரிம்மா,
இவங்களை கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுட்டு இவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துட்டு வரேம்மா. சரிண்ணே. அண்ணே, என்னம்மா? நீங்க நிஜமாவே ஒரு நல்ல வேலைக்காரனை தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நாளைக்கு எப்படியாவது அந்த ஜானகியோட கதையை முடிக்கணும். அதனால அந்த குடும்பமே நில குலைஞ்சு போய் நிக்கணும். அந்த ரகுராமுடைய பெரிய பலமே அந்த ஜானகி தான். அவ இல்லனா அந்த ரகுராம் ஒண்ணுமே இல்ல. என்ன தோக்கடிச்சு அவன் பொண்டாட்டிய பதவி ஏற்க வச்சு அவன் பொண்டாட்டிக்கு கிரீடம் சூட்டுறான்ல, நான் விட மாட்டேன். நான் சும்மாவே விட மாட்டேன். அம்மா, நீ ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்குமா? நான் இவங்களை கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு வந்துடுறேன். சரி. பெரியம்மா, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தான் நல்ல தலைவரா இருக்க முடியும். உங்களுக்கு இயற்கையாவே அந்த எண்ணம் இருக்கு. அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஏமா தங்கச்சி, அந்த புவனால எந்த தைரியத்துல போட்டி போட்டா? அவ பதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு கெடுதல் பண்ணவ. ஆனா நீ பதவி வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்காக உன்னால முடிஞ்ச நல்லதை பண்ணணும்னு நினைச்சவ. அதனால தானம்மா ஜனங்களே உன் நல்ல மனசை பார்த்து உனக்கு ஓட்டு போட்டாங்க. ஆமா அண்ணி, அண்ணன் பதவியில் இருக்கும்போது நீங்களும் மக்களுக்காக நின்னீங்க. இன்னைக்கு நீங்க பதவியில் இருக்கும்போது அண்ணன் கூட சேர்ந்து நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா நிக்க போறோம். ஜானகி, உன்னோட பலம் உனக்கே தெரியல. நீ எவ்வளவு புத்திசாலி, சமயோஜிதமா யோசிக்க தெரிஞ்சவ. ரகு சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தையே கட்டி காக்க தெரிஞ்ச உனக்கு ஊருக்கு தலைவியா இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுமா. அத்தை, மாயாவுக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்குன்னா அதெல்லாம் உங்ககிட்ட இருந்தான்னு அவ அடிக்கடி சொல்லுவா. சில விஷயங்கள் அவ செய்யும் போது உங்களோட சாயல் அப்படியே இருக்கும். அதனால உங்களை நீங்களே குறைச்சு எடை போடாதீங்க. பெரியம்மா, அப்ப நீங்க என் கூட விளையாட மாட்டீங்களா? எனக்கெல்லாம் சோறு ஊட்ட மாட்டீங்களா? அப்போ நான் ஊருக்கே தலைவியா இருந்தாலும் எனக்கு இந்த குடும்பம் தாண்டா முக்கியம். அப்புறம் தான் எல்லாமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லாத வயிற்று வலி சமைக்கணும்னு சொன்ன உடனே வந்துருச்சு. வேலை செய்ய சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் மச்சான் நினைக்கிறேன். தங்கச்சி இப்ப மோர் கொடுக்கும்ல, அதுல இவங்களுக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்துடணும். அவங்க பொய்யா சொன்னதை நம்ம உண்மையாக்கிடுவோம். பாத்ரூம்ல கதின்னு கிடக்கட்டும். மாமா, அப்படியே பண்றோம் மாமா. அண்ணி வகை வகையா சமைக்கிறத இனிமே இவங்க 2 பேரும் சாப்பிடவே கூடாது. மாத்திரையா? ஆமா மச்சான், அப்படியே சொல்லுவோம். நான் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா. அப்ப நான் வரேன்.